இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருக்குறளில் உழவு அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. தான் குறள். இன்னொரு தடவை வாசிக்கிறேன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் லைனை மட்டும் எடுத்துப்போம். சுழன்றும், என்னதான் சுற்றினாலும், ஏற்பின்னது, ஏர்னா விவசாயிகளை குறிக்குது, விவசாயிகளுக்கு பின்னாடி தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. அதனால் உழந்தும்னா கஷ்டம், துன்பம். எவ்வளோ துன்பம் கொடுத்தாலுமே இந்த உழவு தொழில் தான் தலையான தொழில் அப்படிங்கிறார். என்னதான் இந்த உலகம் சுற்றினாலும், என்ன தொழில் நம்ம பண்ணாலும், எல்லா தொழிலும் இந்த விவசாய தொழிலுக்கு பின்னாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் உழவே தலைன்னு சொல்லி முடிக்கிறாரு. இப்போ ரெண்டாவது குறளுக்கு போவோம். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி, அஃது அற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படிங்கிற. இப்போ ஒரு பம்பரம்னு எடுத்துப்போம். அந்த பம்பரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நீடில் தான் அச்சாணி மாதிரி, அதை பேஸ் பண்ணி தான் அந்த பம்பரம் சக்ஸஸ்ஃபுல்லாக சுற்றும் இல்லையா? அதே தான் இதில் சொல்லியிருக்காங்க. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த உழுவு விவசாயம் பண்ணுறவங்க தான் இந்த உலகத்து மக்கள் எல்லோருக்குமே ஆணி மாதிரி. அஃது அற்றாது, விவசாயம் பண்ணாதவங்க, எழுவாரை எல்லாம் பொறுத்து, எழுவார்னா விவசாயம் பண்ணாதவங்க எல்லாரும் அவங்கள சார்ந்து தான் வாழணும் அப்படிங்கிறாரு. அதாவது உழுவார் உலகத்தாருக்கு ஆணி, விவசாயம் பண்ணுறவங்க உலகத்தாருக்கு ஆணி மாதிரி, அது பண்ணாதவங்க அவங்கள சார்ந்து தான் வாழணும் அப்படிங்கிறாரு. அடுத்தது மூணாவது குறள் போவோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதாவது உழுது உண்டு, அதாவது விவசாயம் பண்ணி சாப்பிட்டு வாழ்கிறவங்க தான் உண்மையாக வாழ்கிறவங்க. மற்றவங்க எல்லாரும், மற்ற எல்லாம் தொழுது உண்டு, அவங்கள தொழுதுனா வணங்கி, பின் செல்பவர், அதாவது நம்ம எல்லாருமே விவசாயம் பண்ணுறவங்கள வணங்கி அவங்க பின்னாடி செல்கிறவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல வராரு? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். நாலாவது பார்க்கலாம். பலகுடை நிழலும் தன்குடை கீழ் காண்பர் அழகுடை நிழலவர் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது குடைனா, இப்போ அரசர் ஆட்சி பண்ணக்கூடிய பகுதியை தான் என்ன சொல்லுவோம்? குடைன்னு சொல்லுவோம். அதாவது அரசருக்கு கீழே, அரசரோட குடை நிழலில் மக்கள் இருப்பாங்க. ஆனால் இதில் என்ன சொல்ல வராங்க? பல குடை நிழலும், அதாவது ஒரு குடையில் ஒரு அரசர் இருப்பார். பல குடைனா நிறைய அரசர்களோட நிழல், அப்போ அது எவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த நிழலையும் தன் குடை கீழ் காண்பர், அந்த நிழலை மேலே ஒரு குடை இருக்கான், அந்த ஒட்டுமொத்த அந்த பல குடைகளுக்கு மேலே ஒரு குடை இருக்குது. அந்த குடையை யார் வச்சுருக்கான்னா அழகுடை நிழலவர். அழகுனா நெல், நெல்லை உடைய நிழலவர். நிழலவர்னா விவசாயிங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, என்னதான் நீ ஒரு பெரிய அரசனாக இருந்தாலும், உனக்கு பெரிய குடைகள் இருந்தாலும், உன் குடை எல்லாமே எங்கள் குடைக்கு கீழே தான். ஏன்னா விவசாயம் இல்லைன்னா எவ்வளோ பெரிய அரசனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அஞ்சாவது. இரவார் இறப்பாருக்கு ஒன்றி ஈவர், கரவாது கை செய்து ஊன் மாலையவர். அதாவது கையால் தொழில் செஞ்சு உணவு தயாரிக்கக்கூடியவங்க, யாராவது ஒருத்தங்க அவங்கக்கிட்ட ஏதாவது உதவின்னு கேட்டு வந்தால் யோசிக்காமல் செய்வாங்க. அதை தான் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் லைனில் இரவார் இறப்பாருக்கு அப்படிங்குது. இரவார்னா யார்? கொடுக்குறவங்க. இறப்பார்னா வாங்குறவங்க. ஒன்று ஈவர், என்னன்னாலும் அது ஒன்று ஈவர்னா என்னன்னாலும். கரவாது, கரவாதுன்னா யோசிக்காமல். கை செய்து ஊன் மாலையவர், கையாலேயே தொழில் செய்து, ஊன்னா உணவு, உணவு ரெடி பண்ணுறவங்க. அதாவது யார் என்னன்னு பார்க்காம உதவக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா, தன் கையாலேயே உணவு செய்யக்கூடியவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது யார்? விவசாயிங்க. இப்போ ஆறாவது குறள் பார்க்கலாம். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதுவும் விட்டோம் என்பார்க்கும் நிலை அப்படிங்கிறார். அதாவது உழவினார் கைமடங்கின் இல்லை, ஃபர்ஸ்ட் லைன் இதான் போட்டிருக்கு. உழவினார் விவசாயம் பண்ணுறவங்க கை மடங்கலைன்னா விளைவதுவும் விட்டோம். விளைவதுன்னா என்ன? நம்ம பண்ணுற கர்ம வினைகள். இப்போ நம்ம நல்லது பண்ணால் நல்லது விளையும், கெட்டது பண்ணால் கெட்டது விளையும். ஆனால் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அப்படி யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்தர்கள் புலவர்கள்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே நடக்காது. அதான் போட்டிருக்கு விளைவதுவும் விட்டோம். அப்படி விளையக்கூடிய எதுவுமே எங்களுக்கு கிடையாதுன்னு விடுறவங்க என்பார்க்கும் நிலை. என்ன சொல்ல வராங்கன்னா, விவசாயம் பண்ணுறவங்க கூட கை மடங்கலைன்னா இந்த சித்தர்கள் புலவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட நிலையவே அடைய முடியாது. ஏன்னா அவங்க விவசாயம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறதுனால தான் எல்லோரும் என்ன பண்ண முடியும்?
நார்மலாக வாழ்க்கையை வாழ முடியும். இல்லைன்னா நீங்கள் சித்தர்களாக இருந்தாலுமே நீங்கள் அவங்கள நம்பி தான் வாழ முடியும்னு சொல்கிறாரு. ஏரினும் நன்றாம் ஏறிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு அப்படிங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஏரினும் அதாவது ஏர் உழுதலை விட அப்படிங்கிறார். ஏரினும் ஏர் இனும்னா என்னது? உழுதல். நீங்கள் ஏரை கொண்டு போய் உழுறதை விட ஏர் இடுதல் நன்று அப்படிங்கிறார். ஏர் இடுதல்னா என்ன? முதல்ல ஏரை எடுத்துகிட்டு வரணும், அதுதான் நல்லது. எது? நீங்கள் உழுறதை விட ஏரை கொண்டு வர்றது தான் நல்லது. அதுக்கப்புறம் கட்டப்பின் அப்படின்னா அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீரினும் நன்று, நீங்கள் தண்ணி பாய்ச்சிட்டிங்களா வயலுக்கு, அதை விட நல்ல விஷயம் ஒன்று இருக்குது. என்னதுன்னா அந்த வயலை நீங்கள் பாதுகாக்கிறது. அதாவது எந்த மிருகமும் என்ன இது பண்ணிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. அதுக்கு நீங்கள் வேலி அமைச்சு பாதுகாக்கிறது, நீங்கள் அதுக்கு தண்ணீர் விடுறதை விட நல்லது அப்படிங்கிறார். புரியுதா? இப்போ 9வது, செல்லான் கிழவன் இருப்பின் நிலம்புழந்து இல்லாளில் ஊட்டி விடும் அப்படிங்கிறார். செல்லான்னா யாருன்னா, இப்போ ஒருத்தனுக்கு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து விவசாய நிலத்துக்கே போகல. செல்லான் கிழவன்னா நிலம் இருக்கிறவன்னு அர்த்தம். அப்போது ஒருத்தனுக்கு நிலம் இருக்குது, அவன் எங்கே போகல? நிலத்துக்கே போகல. இருப்பின் அப்படி ஒருத்தன் இருக்கான். நிலம் புழந்துன்னா வருத்தப்பட்டு இல்லாளின் ஊட்டி விடும். அவன் மனைவி கிட்ட எப்படி அவன் போகாமையே இருந்தான்னா, மனைவி வந்து வருத்தப்பட்டு அவனை விட்டு பிரிஞ்சு போவாளோ, அதே மாதிரி நிலமும் அவன் செல்லாமே இருந்தான்னா என்ன படும்? வருத்தப்பட்டு பிணங்கி விடும், அதாவது பிரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு. அதான் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம்புழந்து இல்லாளின் ஊட்டி விடும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 10வது, இளமென்று அசையின் இருப்பாரை காணின் நிலமென்று நல்லால் நகும் அப்படிங்கிறார். இளமென்றுன்னா இல்லை என்று அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு என்கிட்ட எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரை காணின், அப்படி இருக்கிறவங்கள பார்க்கும்போது நிலமென்று நல்லால் நகும். நிலம் அதாவது இந்த பூமி அப்படிங்கிற அந்த தாய் என்ன பண்ணுமா? சிரிக்குமா. நான் உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கேனடா, உன்கிட்ட ஒருத்தர் இரவல் கேட்டு வரும்போது உன்னால் எதுவுமே கொடுக்க முடியலன்னா நான் எதுக்கு அப்படின்னு நகைச்சுவையாக நிலம் வந்து அவனை பார்த்து சிரிக்குமா. இளமென்று அசை இருப்பாரை காணின் நிலமென்று நல்லால் நகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நன்றி.